ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளி அப்படிங்கிறதுனால நம்ம காலைல எழுந்தாச்சு. எழுந்து வாசலில் கோலம் போட்டு சாப்பாடு செஞ்சு குழந்தைக்கு கொடுத்து அனுப்பிட்டு அவரையும் அனுப்பிட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் கடைக்கு கிளம்புறதுக்கு. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இன்றைக்கி நான் நாளை தொடங்க போகிறேன். கடைக்கு நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், காலையில் எழுந்து வாசல் நல்லா தெளித்து மஞ்சள் தண்ணி கலந்து தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. கோலம் போட்டால் தாங்க அந்த வீடே ஒரு மங்களகரமாக இருக்குது. நான் உடம்பு சரியில்லாததுனால இந்த ஒரு வாரமாக எதுவுமே செய்யலை. என்னால் எழுந்திரிக்க கூட முடியலை. அவங்க அப்பா தான் எழுந்து எல்லாமே செஞ்சாங்க. அதனால் நான் வாசல் கோலம் போடவே இல்லை. இன்றைக்கி தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், மதிய சாப்பாட்டுக்கு சாதம் வெந்துருச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்கி சிம்பிளான ஒரு குழம்பு தான். என்னென்னா முருங்கைக்கீரை போட்டு, அதாவது பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை, தக்காளி பழம், இந்த மூணும் போட்டு ஒரு சின்னதாக ஒரு சாம்பார் மாதிரி பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி மதியத்துக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இது. பானு தூங்கிட்டு இருக்கிறா, இன்னும் எழுந்திரிக்கலை. இந்த சாம்பார் முருங்கைக்கீரை சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் கேர்னஸாக இருக்குது, தலை சுற்று இருக்குங்கிறதுனால நான் முருங்கைக்கீரை சாப்பிடவே இல்லை, ரொம்ப நாள் ஆகுது. முருங்கைக்கீரை சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த போதுமான இரும்பு சத்து கிடச்சிருக்கும். அதனால் நேற்று காலைல மார்க்கெட்டில் பார்த்தேன், வாங்கிட்டு அப்படியே கடைக்கே போயிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்தால் இருக்காது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அது கிண்டவே இல்லை, காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் அதுக்காக நான் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆவியில் வேக வைக்கலை, வெள்ளைப்பாகில் போட்டு அப்படியே கிண்டி எடுக்க போகிறேன். இந்த பால்வாடியிலலாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதே மாதிரி இன்றைக்கி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். பானுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டா. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக இதை கொடுத்து விட போகிறேன். ஸ்கூலில் கொடுத்தா எப்படியும் சாப்பிட்ருவா. இங்கே பாருங்கள், அவளும் ரெடி ஆகிட்டா சூப்பராக. கிளம்பிட்டியா? அவளோட ட்ரெஸ்ஸை அவளே போட்டுட்டா, பெல்ட்டு எல்லாமே அவளே மாட்டிட்டா, கிளம்பிட்டா அவளும். அப்புறம் நானுமே எல்லாமே எடுத்து வச்சு கிளம்பிட்டேன், அவங்கள கிளப்பிட்டேன். இங்கே பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சாச்சு. இன்றைக்கி காலைல பாருங்கள் 9 மணிக்குள்ளே இவ்வளோ வேலையும் முடிச்சாச்சு. எவ்வளோ துணின்னு பாருங்கள். நம்ம வீட்டில் மிஷின் எதுவுமே கிடையாது, கையில் தான் வாஷ் பண்ணணும். அவ்வளவும் இங்கே பாருங்கள் துவைச்சி காய போட்டாச்சு. எனக்கு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டால் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இனி சாயங்காலம் இந்த துணியெல்லாம் காஞ்சிரும், எடுத்து நம்ம வீட்டில் போட்டுடலாம். அப்புறம் நான் எப்பயுமே நம்ம வீட்டில் இந்த உப்பு மிளகு போட்ட இந்த ஒரு இது வச்சுருப்பேன். அது ரொம்ப நாள் ஆகுது, அதையும் கூட மாற்றலை. அது அப்படியே டஸ்ட் அடைஞ்சிச்சு. உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கல்லாக கட்டியாக ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு திருஷ்டிங்க நம்ம வீட்டில். அதனால் அதை இன்றைக்கி மாற்றிட்டு மிளகு, இது என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு கொட்டிட்டு அதில் ஒரு 27 மிளகு அதை அப்படியே மேலால் அப்படியே வச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபா காயினோ அல்லது 5 ரூபா காயினோ ஏதோ ஒன்று அப்படியே வச்சு விட்டுருங்க. நம்ம வீட்டில் செல்வமும் பெருகும். அதே மாதிரி என்னென்னா முக்கியமாக என்னென்னா கண் திருஷ்டி எல்லாம் போயிடும். இதை நம்ம வீட்டோட ஹாலில் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைங்க. இது நான் கடையிலையும் ஒன்று வச்சுருக்குறேங்க, வீட்லேயும் ஒன்று வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இது அடிக்கடி மாற்றிக்கணும். வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசைக்கு ஒரு நேரம், அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். அப்படின்னா தான் ரொம்ப நல்லது. மாற்றாமல் அப்படியே வருஷத்துக்கு வச்சிடாதீங்க, அடிக்கடி இதை மாற்றிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய கண் திருஷ்டி அந்த உப்பு வாங்கிக்கும். உப்புக்கு கண் திருஷ்டி எடுக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. நம்ம குளிக்கும் போது கூட அந்த பக்கெட்டில் ஒரு கைப்பிடி உப்பு போட்டுட்டு அதை நல்லா கரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா நம்ம மேலே இருக்க கண் திருஷ்டி கூட போயிடும். அவ்வளோதான். வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வரவழிலே மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வந்தேன். பூ அப்படியே நம்ம இந்த ஜாடியில் போட்டாச்சு. எல்லா சாமிக்கும் வச்சாச்சு. வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு சாம்பிராணி ஏற்றிட்டு அப்புறம் வரவழியில் நான் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே தயிர் சாதம் தந்தாங்க. இங்கே பாருங்கள், அதையும் வாங்கிட்டு அப்படியே கடைக்கு வேகமாக வந்துட்டேன். அங்கேருந்து நின்று சாப்பிட டைம் இல்லை, கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கொண்டுட்டு வந்துட்டேன். சக்கரை பொங்கல் எல்லாருமே வச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால என்னால் பொறுமையாக நின்று சாமி கும்பிட முடியல. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் கடகடன்னு கடைக்கு வந்துட்டேன். வந்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் வீட்டில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.